Hi friends, welcome to Crack with me YouTube channel. இது Rapid Revision series ஓட 17th class. ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். How many integers come between 793 square and 794 square என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸ்க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் வரும், எத்தனை இன்டீஜர்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 5 ஸ்கொயரு, இங்கே ஒரு என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 6 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இப்போ பாருங்கள், 6 ஸ்கொயர் வேணாம், ஒரு 9 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 25, 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ஒரு 81. இதுக்கு நடுவில் மொத்தம் எத்தனை இன்டீஜர் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை இன்டீஜர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டினில். அப்போ என்ன பண்ணுவோம், இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பார்த்தோம், ஃபஸ்ட்டு 81 - 25 -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், இதுக்கு இன்பிட்வீனில் மொத்தம் எத்தனை இன்டீஜர் இருக்குது, எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ 81 - ஒரு 26 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இங்கே பிகாஸ் -25 -1 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 26ன்னு வரும். இது ஒரு 7 1 என்ன வரப்போகுது, ஒரு 55 நம்பர்ஸ் என்ன இருக்க போகுது, இந்த 25க்கும் 81க்கும் பிட்வீனில் 55 நம்பர்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா. இந்த -1 ஏன் ஆட் பண்ணுறோன்னா, இப்போது ஷார்ட்டாக புரியணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1க்கும் 4க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இந்த லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் இன்னொரு -1 பண்ணால் நம்மளுக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ 4 - 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 2 தெரிஞ்சிருச்சு. இதுதான் இன்பிட்வீனில் இருக்க நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ன்னு எடுத்துக்கலாமே. 5ன்னு எடுத்தால் என்ன வரப்போகுது, 5 -1 -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 5 - 2 பண்ணால் நம்மளுக்கு அதே இன்பிட்வீனில் 3 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் இன்பிட்வீனில் தெரியணும் அப்படின்னா நம்ம -1 ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 5 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் ஈஸியாக ஸ்கொயர் பண்ணிட்டோம். இந்த நம்பர்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் -1 பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்பவே லேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்களேன், இந்த 794 ஸ்கொயர் -793 ஸ்கொயர் -1 இதுதானே நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். யூனிட் டிஜிட் செக் பண்ணலாமா, ஒரு 6 ஒரு 9 -1 நம்மளுக்கு 6 - 0 வரும். அப்போ 6ல் தான் முடியணும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. யூனிட் டிஜிட் வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ யூனிட் டிஜிட் இப்போ இந்த இடத்துல இப்போ 6, இப்போ இங்கே 6ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 6ன்னு வந்துருச்சு. இப்போ எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, a ஸ்கொயர் -b ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்கா. இது நம்ம எப்படி எழுதலாம், a + b × a - b அப்படின்னு எழுதலாமா. அப்போ பாருங்கள், அப்போ இந்த 794 ப்ளஸ் ஒரு 793 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 794 793 ஒரு 1400 ஆடே பண்ணிடலாம். 7 18 8 1 அப்போது 1587 அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஓகேங்களா. இது வந்து ப்ளஸ் பண்ணுறப்போ a + b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a - b இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது, நம்மளுக்கு 1 தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து இதை 794லேருந்து 793 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. இங்கே -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1586 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. இந்த சம்மில் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, யூனிட் டிஜிட் வச்சு ஈஸியாகவே இந்த சம்மை முடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் இங்கே 6 இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை இன்னுமே சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போது இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். If the price of a petrol is increased by 81%, by what percentage should a consumption of petrol be decreased by the consumer if the expenditure on a petrol remains unchanged அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ரைஸ் இன்டு கன்சப்ஷன் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு தெரியுமா. இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுக்கு என்னவாயிடுச்சு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸு என்னவாக இருக்கும், இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கன்சப்ஷனாக இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இப்போ 100 ரூபா இருந்த பெட்ரோல் என்னவாக இருக்குன்னா 181 ரூபாய் இருக்குன்னா இதுதான் இதோட ரேஷியோவாக இருக்குது. இது வந்து ப்ரைஸோட ரேஷியோ. இது கன்சப்ஷன் ரேஷியோவில் பார்த்தோன்னா 181 × 100 அப்படியே இன்வெர்ஸ் ரேஷியோ மாறிடும். ஓகேங்களா. இதை இப்படியும் பண்ணலாம். இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இவங்களுக்குள்ள ரேஷியோ இது இருக்கட்டும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதுதான் அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்ட், ஓகே. இப்போது ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஓல்டு அப்படின்னு வச்சுக்கலாமா. நியூ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 100 ரூபாய் இருந்தது, இப்போ என்னவாக இருக்குது 181 ரூபாவாக இருக்குது.
ஓகே இன்ட்டு இப்போது கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சப்ஷன் இப்போ 1 லிட்டர் வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபாவாக இருக்கும் கரெக்டாக. இப்போ அதுவே 181 லிட்டர் வாங்குறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த 181 ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 181 லிட்டர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாக இருக்கும், 1 லிட்டர் 100 ரூபானா இந்த 181 லிட்டர்ஸ்க்கான காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 181,000. இதுதான் இவருக்கான செலவாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த செலவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தி பெட்ரோல் ஷுட் பி ரிமைன் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு செலவாகிறது தான் இப்போ இங்கேயும் செலவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இங்கே அதே செலவு தான் ஆகணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கன்சப்ஷனாக தான் குறைக்கணும் கரெக்டாக. அப்போ இந்த 181 இன்ட்டு என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த வேல்யூ கிடச்சிருமா. அப்போ பாருங்கள், இந்த கன்சப்ஷன் 181 இருந்தது, இப்போ என்னவாக இருக்குது 100 குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. அதுதான் இது வந்து ஓல்டு, இங்கே வந்து நியூ அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஓல்டு ப்ரைஸ் 100 ரூபா, இப்போ புது ப்ரைஸ் வந்து 181 ரூபா. இப்போ ஓல்டு கன்சப்ஷன் வந்து 181 இருந்துச்சுன்னா நியூ கன்சப்ஷன் 100 இருக்கும். இது ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால இந்த கான்செப்ட். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 181லேருந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 81 லிட்டர் குறைச்சிருக்காங்க. இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். ஓகே இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், காமன் மல்டிபிள் எதுவுமே கிடையாது, ஒரு 9 டேபிள் அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்களா. அப்போது ஓகே யூனிட் டிஜிட்டை செக் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10% வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும், இதில் 10% வேல்யூ 18.1 இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே 40% கிட்ட தான் இருக்குது. இது 40, 41, 43, 44 அப்படின்னு இருக்குது. இப்போது 40% இன்ட்டு இது 10% இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு 40% கிடச்சிருமா. 4 32 ஒரு 4 + 3 நம்மளுக்கு ஒரு 7. இது வந்து நம்மளுக்கு 40% கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ தேவைப்படுது, ஒரு 81 தேவைப்படுது. 72லேருந்து 81 இன்னும் ஒரு 8.6, இன்னும் நம்மளுக்கு 8.6 தேவைப்படுதா, 8.6 ஆமாம். இப்போ 8.6 வேணால் நம்ம என்ன பண்ணலாம், இது 1% வேல்யூ, இது 10%னா இது 1%. 1.81 அப்படின்றது நம்மளுக்கு 1% வேல்யூ. நம்ம 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு இன்னும் 8 வேணும் கரெக்டுங்களா. அப்போது இது 1னா இன்ட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட இது 2வா, இன்ட்டு ஒரு 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 3 24 2 ஒரு 6 தான் வருது. அப்போ இன்னொரு 1.81 ஆட் பண்ணலாமா, ஒரு 4 2 1 8.24 கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போது இது ஒரு 3%, இது ஒரு 1% கரெக்டாக. இது ஒரு 3%, இது ஒரு 1%. அப்போ டோட்டலாக இன்னும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 40%ஓட இன்னும் 4% ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8.24, நம்மளுக்கு 8.6ல் 8.24 தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ 4% ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ 4%ல் இருக்க ஒரே ஆப்ஷன் 4 தான் ஓகேங்களா. இது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ லேட் ஆகுது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ட்ரெடிஷ்னலாகவே என்ன பண்ணிவிடுங்க, சால்வ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன வரும், 81 குறைச்சிருக்காங்க, எதில் இருந்துன்னா 181 இன்ட்டு 100. இப்போ இது நம்ம 81 100 இங்கே டிவைடட் பை 181 போடுவோமா. இங்கே எல்லாமே 4 டைம் இருக்குது. அப்போ 4 பண்ணால் ஒரு 4 ஒரு 32 3 724 வரும். இதில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 800 ஒரு 86 வருமா, 86 வரும். 86 அப்புறம் இங்கே ஒரு 0 கீழே இறக்கிடுவோம். இன்ட்டு கிட்டத்தட்ட என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 4 தான் இருக்குது. அப்போ மறுபடியும் 4 தான் வரும் கரெக்டாக. அப்போ 181 இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு 4 32 4 7 மறுபடியும் ஒரு 724 தான் வருது. 5 வருதா, 181 இன்ட்டு 5 பண்ணால் 5 40 ஓகே 9 அதிகமாக போயிடுது. ஸோ இதுதான் வரும் நம்மளுக்கு 860 தான் வரணும், ஆனால் 905 வருது 5 போட்டால். அப்போது இங்கே 4 டைம்ஸ் தான் வரும். 44ல் இருக்க ஒரே ஆப்ஷன் 4 தான் ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த சம்மை என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Ashok and Anil undertake to do a piece of work for 4,500. Ashok alone could do a work in 8 days. இப்போது அசோக் அனில் ஓகே. அப்போ ஏஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அசோக் ஓகேங்களா, ஏஎஸ் அப்படின்றது அசோக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாருன்னு சொல்கிறாங்க, அசோக் தானே. அப்போ 8 டேஸு. அனில் அப்போ ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இவர் 12 days எடுத்துப்பாருன்னு சொல்கிறாங்க. வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அமீரா ஏஎம்மா ஓகே. அப்போது வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அமீர் தே கேட் ஃபினிஷ் த ஒர்க் இன் 4 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே அசோக்கு ப்ளஸ் அனில் ப்ளஸ் அமீர் இந்த 3 பேரும் சேர்ந்து 4 நாளில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாட் இஸ் த ஷேர் ஆஃப் அமீர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க டோட்டல் ஒர்க் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு 24 எடுத்துக்கலாமா. 24 எடுத்தோன்னா இது ஒரு 6 டைம்ஸ், இது ஒரு 2 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ் ஓகே. இது வந்து நம்மளுக்கு அசோக்கு அனில் இவங்க 2 பேரும் 5 வருது. அப்போது இவங்களோட மொத்த எஃபிஷியன்சி 6 இருக்குது. அப்போ அமீரோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 1 இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஷேர் ஆஃப் அமீர் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போது எஃபிஷியன்சி ரேஷியோ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா வேஜஸோட ரேஷியோவாகவும் இருக்கும். ஓகேங்களா, எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகுதோ அதே மாதிரி தான் வேஜஸும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா, இப்போது இங்கே யார் இருக்கா, அசோக்கு, அனில், அமீர். ஓகேங்களா, இப்படி இருக்காங்க. இப்போது அசோக்கோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, 3 இருக்குது. அனிலோட எஃபிஷியன்சி 2 இருக்குது. இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி 6, இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி மட்டும் என்னவாக இருக்குது, 5 இருக்கிறதால அப்போ இவரோட எஃபிஷியன்சி 1 இருக்கும். அப்போது இந்த ரேஷியோவில் தான் இவங்களோட வேஜஸ் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா, இப்போ டோட்டலாக வாங்குகிற ருபீஸ் எவ்வளோவா இருக்குது, இவர் 4500 வாங்குறாரு. இந்த 4500ன்றது இந்த 3 பேரோட வேஜஸை ஜாயின் பண்ணது. கரெக்டாக, அப்போ இந்த 5, 6 இந்த 6 பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த 4500 இருக்கும். கொஸ்டினில் கேட்குறது அமீர், ஏஎம்மோடது கேட்குறாங்க. அமீரோட பார்ட் எவ்வளோவா இருக்கும், இந்த 1 பார்ட்டோட வேல்யூ என்ன, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன வருது, ஒரு 7 என்ன வரும்னா ஒரு 42. 7ல் இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 2 தான். ஓகேங்களா, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். 7 நம்மளுக்கு ஒரு 42 வருமா, ஒரு 3 டைம்ஸ் வரும். அப்போ ஒரு 5 30, இங்கே ஒரு 0, 750 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x = 715 வந்துடும். ஈஸியான சம் தான். ஆனால் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஃபிஷியன்சி ரேஷியோ எந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுதோ அதே மாதிரி தான் அவங்களோட வேஜஸும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன் தி ஃபாலோயிங் ஃபிகர் தி லென்த் ஆஃப் ஆர்க்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த லென்த்து ஆஃப் ஆர்க்கு, இந்த ஆர்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா லென்த் எல் அப்படின்னு எடுத்துக்கலாமா. எல் என்ன சொல்கிறாங்க, 5 டைம்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 டைம்ஸ் ஆஃப் தி ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆர் ஆயிருக்கும். ஓகே, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் எ செக்டார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், எல்லாம் ஆர்லேயே கொடுத்துருக்காங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் அன் செக்டார் ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி செக்டரோட கம்ப்ளீட் ஃபார்முலா என்ன பண்ணிடலாம்னா நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா. இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு ஃபார்முலா θ/360 இன்ட்டு 2πr இருக்கும். இதுதான் என்னதுன்னா லென்த் ஆஃப் இந்த ஆர்க்கோட லென்த்தோட ஃபார்முலா. இந்த டீட்டா தெரிஞ்சிச்சுன்னா இந்த லென்த் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதுவே சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இந்த லென்த்து ப்ளஸ் என்ன பண்ணுவோம், இந்த 2r ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பெரிமீட்டர் ஆஃப் திஸ் பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ்னு வராது, பெரிமீட்டர் ஆஃப் தி ஆர்க் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போது இந்த லென்த்தோடு என்ன பண்ணுவோம், இந்த θ/360 இன்ட்டு 2πr ப்ளஸ் இன்னொரு இந்த 2r ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போது நம்ம ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா பார்க்கலாம். ஓகேங்களா, ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஏரியா ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு πr² இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, LR/2 இருக்கும். ஓகேங்களா, இது வந்து L அப்படின்றது நம்மளுக்கு இந்த லென்த் ஆஃப் ஆர்க்கு இன்டூ ரேடியஸ் /2, இதுதான் ஏரியா ஆஃப் செக்டாராகவும் இருக்கும். ஓகேங்களா, ரேடியஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா போட்டுடலாம். ஓகேங்களா, ரேடியஸும் ப்ளஸ் இந்த டீட்டாவும் தெரியணும். இல்லை எனக்கு லென்த்தும் ரேடியஸும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுதானே லென்த்து, நம்மளுக்கு இதுதானே லென்த்து. இப்போ பாருங்கள், இப்போது இது வந்து நம்மளுக்கு ஏரியாவாக இருக்குது. இப்போ இந்த θ/360 πr, இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாமா. இப்போது θ/360 இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2/2, இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வரப்போகுது, நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. இருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 2/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு π, இங்கே ஒரு இன்ட்டு ஆர் இப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த θ/360 இந்த 2πr, இங்கே θ/360 இந்த 2πr இருக்கா, இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், L அப்படின்னு தெரியுமா. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த வேல்யூவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா L சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது L இங்கே ஒரு r இன்ட்டு r இருக்கா, அப்போ r இங்கே கீழே /2 இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுவும் ஏரியா ஆஃப் அன் செக்டாருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போது ஏரியா ஆஃப் செக்டர் AOB தான் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், லென்த்து கொடுத்துருக்காங்க, லென்த்தும் ரேடியஸும் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டீட்டா தெரியாது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், லென்த் இன்ட்டு ரேடியஸ் /2 இருக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரேடியஸில் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், லென்த்து ஈக்குவல் டு 5r அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த லென்த் ஈக்குவல் டு 5r என்ன பண்ணிடலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 5r இன்ட்டு r/2 அப்படின்னு இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 2.5 r² இருக்கும். ஓகேங்களா, 5/2னா நம்மளுக்கு 2.5, r இன்ட்டு r நம்மளுக்கு r² வந்துடும்.
ஓகேங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். On selling a paint at rupees 1498, the gain is 25% more than that of a loss incurred on selling it at rupees 1300. In order to gain, ஓகே இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். பர்சன்டேஜ் கேட்கல, வெறும் நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் கேட்குறேன். இப்போது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட். இப்போ 100 ரூபா பொருளை நம்ம 110 ரூபாய்க்கு விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? 10 ரூபா லாபம் வரும். இப்போ இதுதான் கேட்குறேன். அப்போது இந்த செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதுவே லாஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லாஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். பிகாஸ் இப்போது காஸ்ட் ப்ரைஸோட வேலை 100 ரூபாவாக இருக்குது. அவர் இப்போ 90 ரூபாய்க்கு விற்றாருன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் வராது, நஷ்டமாகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுவே நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணால் என்ன பண்ணுவோம்? இந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவோம். லாஸ் பர்சன்டேஜ் வேணால் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள்? ஆன் செல்லிங் சொல்கிறாங்க பாருங்கள். ஆன் செல்லிங் அ பெயிண்டிங் அட் ருபீஸ், இந்த ருபீஸ்க்கு விற்க சொல்ல கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. த கெயின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதான செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இது என்னவாக இருக்குது? நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. ஆன் செல்லிங் அ பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. அப்போது செல்லிங் ப்ரைஸ் 1498 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? ப்ராஃபிட் தெரிஞ்சிடும். இந்த கெயின் தானே சொல்கிறாங்க. இந்த கெயின் இஸ்லாம் நம்ம ஈக்குவல் டு போடுவோம். 25% மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. 25% அதிகம்னா என்ன அர்த்தம்? 25% வேல்யூ நம்மளுக்கு 1/4. அப்போது 1 அதிகமாக இருக்குன்னா அப்போ 5/4ன்னு வரும். 25% மோர் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 5/4 அப்படின்னு எழுதுவோம். 25% மோர்னா 125/100 பண்ணுவோமா? இது 25 அடிச்சுன்னா இது ஒரு 5/4 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, நான் இப்படியே எழுதுறேன். 125/100. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு அதே 5/4 தான் வரப்போகுது. ஓகே, 25% மோர் தேன் தி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ் இன்கர்டுன்னு என்ன அர்த்தம்? இன்டூ லாஸ்னால் நம்ம காஸ்ட் ப்ரைஸு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பண்ணுவோம். கரெக்டு தானே? அதான லாஸ் இன்கர்ட் ஆன் செல்லிங் இட் அட் rupees 1300. அப்போ லாஸு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இது என்ன சொல்கிறாங்க? செல்லிங் அட் 1300 தானே? அப்போ இது செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. ஓகே, 1498 ரூபாய்க்கு விற்க சொல்ல ஒரு லாபம் கிடைக்கும்ல, அந்த லாபம் எதை விட அதிகமாக இருக்கான்? 25% அதிகமாக இருக்கான் இந்த நஷ்டத்தில் விற்கிறத விட. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதான ஒரே வேரியபிள். ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். காஸ்ட் ப்ரைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இன் ஆர்டர் டு கெயின் 25% மோர். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% மோர்னா என்ன அர்த்தம்? கெயின் தானே? அப்போ இன்ட்டு 5/4 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 5/4 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 25 அடிச்சுனா இது ஒரு 5 ஜார், இது ஒரு 4 ஜார் வரும். அப்போ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 1498 இன்ட்டு 4 மைனஸ் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4CP அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஈக்குவல் டு இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5CP மைனஸ் 5 இன்ட்டு 1300 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் 5CP இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயினா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? அப்போது என்ன வரும்? 5 + 4 நம்மளுக்கு 9CP ஈக்குவல் டு இது இங்கே எடுத்துகிட்டு போகிறோமா? இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு என்ன வரும்? 1498 இன்ட்டு 4 மைனஸ் 1300 இன்ட்டு 5 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, காமனாக மல்டிபிள் 9 அடிக்க முடியுமா? 9 அடிக்க முடியாது, இதுவும் அடிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 13 × 5 நம்மளுக்கு என்ன வரும்? 65. அப்போ இங்கே ஒரு 100. இதை 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஒரு 32, ஒரு 32, ஒரு 36, ஒரு 9, அப்போ 39, ஒரு 16, 19க்கு 9, 1, ஒரு 4, 5. ஓகேங்களா? அப்போது 5992 அப்படின்னு வரணும். 5009 மைனஸ் 6500.
ஓகே இங்கே பாருங்கள், இந்த -5 × 13 இங்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ்னு வரும். அப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இது இந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்மளுக்கு ப்ளஸ்னு வந்துடும். அது என்னடா மைனஸில் வருதுன்னு பார்த்தேன். ஓகே, இந்த 5992 இந்த ஒரு 6500 பண்ண நம்மளுக்கு என்ன வருது, 2941 நம்மளுக்கு 6 + 6 12 அப்படின்னு வருது. அப்போது 9 CPயோட விலை 12492 இருக்குது. அப்போ சிபி என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, ஒரு 1 ஜார் நம்மளுக்கு வந்து 9, ரிமைனிங் ஒரு 3 இருக்கும். ஒரு 3 ஜார் 27, ஒரு 3 + 4 7ன்னு வரும். 8 ஜார் 72, இன்னொரு 7, இன்னொரு 8 ஜார் நம்மளுக்கு என்ன வரும், 72 வந்துடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் என்னவாக இருக்குது, 1388 இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கான காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% கெயின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணுவோம், இன்ட்டு நம்ம 125/100 பண்ணுவோம். அது 125/100 தான் நம்மளுக்கு என்னது 5/4 இருக்குது. அப்போ 5/4 தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா, அடிச்சா என்ன வரும், 3 ஜார் நம்மளுக்கு ஒரு 12 வருதா. அப்போ இங்கே ஒரு 1, 4 ஜார் நம்மளுக்கு 16, 4 4 16, இங்கே ஒரு 2, அப்போ ஒரு 7 ஜார் ஒரு 28 வரும். அப்போது 347 × 5 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஒரு 35, ஒரு 23, ஒரு 15 17 1735 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 1. ஓகேங்களா, கொஞ்சம் கால்குலேட்டிவான சம் தான், இருந்தாலும் இந்த சம்மை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A person sold 2 cars for ₹6,000 each. ஓகே, இப்போ இது என்னது, நம்மளுக்கு காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் சேம் அப்படின்ற கான்செப்ட். he gained 20% while he lost 25% on other. ஓகே, அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் நம்ம என்ன பார்த்தோம், டேரெக்டாக இது எக்ஸ், இது எக்ஸ், இது +x, இது -x இருக்குது, பர்சன்டேஜாக இருக்குது. நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், -x² / 100 இருக்கும். இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது, லாஸ் எதை இண்டிகேட் பண்ணுது. ஒரு பொருளை சேம் செல்லிங் ப்ரைஸில் விற்கிறப்போ அதே சதவீதம் நம்மளுக்கு கெயின் ஆகும், அதே சதவீதம் நம்மளுக்கு நஷ்டமாகவும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ்குள்ளே வராது, லாஸ் பர்சன்டேஜில் தான் வரும். அப்போது நம்மளுக்கு இதுவும் வராது, கண்டிப்பாக லாஸாக தான் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த x² / 100 பண்ணுவோம். x² / 100னா நம்மளுக்கு 20 × 20 / 100 பண்ணால் 2 0 2 0, அப்போ என்ன வருது, -4%. அப்போது 4% நம்மளுக்கு லாஸ். ஓகேங்களா, இந்த சம் இவ்வளவு தான். இப்போ இதுவே 20% இங்கே வேறு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே பர்சன்டேஜில் இருந்தால் மட்டும்தான் அது லாஸாக இருக்கும். ஓகேங்களா, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 20%, இங்கே 25% கெயின், இங்கே 20% லாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான அப்ரோச் வேறு. நம்ம அது வர கிளாஸில் பார்க்கலாம். இந்த 2% சேமாக இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த டெக்னிக், இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இது ஃபார்முலா இல்லை, டேரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4 cubes ஈச் ஆஃப் வால்யூம் 216 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 கியூப் இருக்குது. அந்த 4 கியூப் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு கியூபோட வால்யூமும் 216 இருக்குது. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கியூப் என்னன்னு தெரியும், நம்மளுக்கு A கியூப்னு தெரியும். அப்போது இந்த 216 அப்படின்றது 6 கியூபோட வேல்யூ. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ, சைட் ஆஃப் கியூப் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, A = 6 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுலேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சைட் ஆஃப் கியூப் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆர் ஜாயின்டு எண்ட் டு ஃபார்ம் அ நியூ சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ சாலிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கியூப் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு கியூபு. இது மாதிரி மொத்தம் ஈச் 4 கியூப் அதே இதில் அதே வால்யூமில் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், இதே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறாங்களா, அதை ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுறாங்க, சைடு பை சைடு அடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயிண்ட் அட் எண்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட இது எண்ட் பண்ணிட்டோமா, இப்போ இதே மாதிரி இங்கே ஒன்று எண்ட் பண்ணும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கியூப், மொத்தம் 4 கியூப் ஆச்சா. ஓகே, இந்த மாதிரி 4 கியூப் லைனாக அடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபைன் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்ன சொல்கிறாங்க, நியூ சாலிட் என்ன, அந்த சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ஒரு கியூப், இந்த தனி ஒரு கியூபை நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இதோட வால்யூம் மட்டும் நம்மளுக்கு 216, இதோட வால்யூம் மட்டும் 216, இதோட வால்யூம் மட்டும் 216, இதுவும் 216 இருக்குது. அப்போது இந்த வால்யூம் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கியூப் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சைடு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நம்ம 6ன்னு பார்த்தோம். கியூப்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இதுவும் 6ஆக இருக்கும், இதுவும் 6ஆக இருக்கும், அதோட ஹைட்டும் 6ஆக இருக்கும். லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே நம்மளுக்கு சேமாக இருக்கும். அதுதான் கியூப். கரெக்டுங்களா. அப்போது இது 6. ஓகே, இதுவும் என்னவாக இருக்கும், இந்த கியூபோடது 6ஆக இருக்கும், இந்த கியூபோட லென்த்தும் 6ஆக இருக்கும், இந்த கியூபோட லென்த்தும் 6ஆக இருக்கும். கரெக்டுங்களா. இதோட பிரெத்து அதாவது வித்தும் 6ஆக இருக்கும், இதோட ஹைட்டும் நம்மளுக்கு 6ஆக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ சாலிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கியூபை எண்டு டு எண்டு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற சாலிட் என்னது, நம்மளுக்கு ஒரு கியூபாய்டு கிடைக்கும். கரெக்டாக. கியூபாய்டுனா என்னென்னு பார்த்தோம், இதுதான் நம்மளுக்கு கியூபாய்டு. இப்படி இருந்தால் அது பேர் நம்மளுக்கு கியூபாய்டு. கரெக்டாக. இப்போ மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. என்னவா இருக்குது, நடுவில் 2 இப்படி ஜாயின் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க.
ஓகேங்களா. இது அக்யூரேட்டாக வரைஞ்சா இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அன் கியூபாய்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கியூபோட கம்ப்ளீட் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாமா. கியூபோட வால்யூம் நம்மளுக்கு என்ன வரும், ஏ கியூபாக இருக்கும். அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா ஏரியா 4 வால்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A ஸ்கொயராக இருக்கும். இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6A ஸ்கொயராக இருக்கும். இப்போது கியூபாய்டு பார்க்கலாமா. கியூபாய்டு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். இதுவே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை ஏரியா 4 வால் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2H இன்ட்டு லென்த்து ப்ளஸ் பிரெத்தாக இருக்கும். ஓகேங்களா. இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் ஹைட் இன்ட்டு லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் கியூபாய்டோட கியூபும் கியூபாய்டுக்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா. ஓகே, இது இங்கே இருக்கட்டும். இப்போ என்ன கேட்குறாங்க, சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியானா நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகேங்களா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. கியூபும் கியூபாய்டும் பொறுத்தவரையும் சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. ஓகேங்களா. இதுவே ஆனால் நம்மளுக்கு வந்து கோன், ஸ்பியர், சிலிண்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் மென்ஷன் பண்ணாமல் வெறும் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கியூபாய்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத்து ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் ஹைட் இன்ட்டு லென்த். கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு லென்த் ஆஃப் இந்த கியூபாய்டுக்கான லென்த் என்னவாக இருக்கும், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இது எல்லாமே ஆட் பண்ணுறப்போ இதோட கம்ப்ளீட் லென்த்தாக இருக்கும். கரெக்டாக. அப்போது 6 4 நம்மளுக்கு என்ன வருது, 24. இந்த லென்த் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடுது, 24 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடுது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரெத் அப்படின்றது நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த வித் இதான பிரெத்து. அப்போது இது 6ஆக இருக்கும், இதுவும் நம்மளுக்கு 6ஆக இருக்குது. அப்போ பிரெத் ஈக்குவல் டு என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 6ஆக இருக்குது. ஓகே, ஹைட்டு. இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது தானே ஹைட்டு, இங்கேருந்து இப்படி போகிறது தான் ஹைட்டு, இங்கேருந்து இதுவும் நம்மளுக்கு ஹைட்டாக இருக்கும். இது 6னா இதுவும் 6 தான், இதுவும் 6 6 6, இதுவும் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, 6ஆக இருக்குது. அப்போ ஹைட் ஈக்குவல் டு நம்மளுக்கு 6. ஓகே, நம்மளுக்கு இப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு தெரிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத்னா நம்மளுக்கு 24 இன்ட்டு 6 ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட்னா நம்மளுக்கு 6 இன்ட்டு 6 ப்ளஸ் ஹைட் இன்ட்டு லென்த்னா நம்மளுக்கு 6 இன்ட்டு 24 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் 6 எல்லாமே காமனாக இருக்குது. 6 காமனாக வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு 6 2 12 வந்துடும். அப்போ இங்கே 24 ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் இங்கே ஒரு 24 அப்படின்னு இருக்கும். அப்போ 30, இங்கே ஒரு 24 ப்ளஸ் 6 30, ஒரு 54 வருமா. அப்போ 54 இன்ட்டு 12 நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரணும், 8 வரணும். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இப்போ 54 இன்ட்டு 12 பண்ணலாமா. நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 8, ஒரு 10, 4 5 8 4 648 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காமன் டேஞ்சன்ட். ஓகேங்களா. இப்போது 2 சர்க்கிள் இருக்குது. அந்த 2 சர்க்கிள் எப்படி பிளேஸ் ஆகிருக்கிறது அப்படின்றது பொறுத்து தான் என்னவாகணும், காமன் டேஞ்சன்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போது ஒரு சர்க்கிள் இன்டர்னலாக டச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஒரு சர்க்கிள் இன்டர்னலாக டச் ஆகுது, சர்க்கிளாக. ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த ஒரு சர்க்கிளும் இன்னொரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா. இந்த சர்க்கிளும் இன்டர்னலாக டச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை காமன் டேஞ்சன்ட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் பாயிண்ட்டில் தானே டச் ஆகுது. அப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு டேஞ்சன்ட் மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா. இஃப் சர்க்கிள் டச்சஸ் இன்டர்னலி அட் சிங்கிள் பாயிண்ட்டில் டச் ஆகுதுன்னா அப்போது அதுக்கான காமன் டேஞ்சன்ட் எத்தனை பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் டேஞ்சன்ட் தான் பாசிபிள். ஓகேங்களா. 1 காமன் டேஞ்சன்ட் தான் பாசிபிள். ஓகே, இப்போது இது வந்து இந்த சர்க்கிளோட சென்டர். ஓகேங்களா. இது வந்து இந்த சர்க்கிளோட சென்டர், இது வந்து இந்த சர்க்கிளோட சென்டர். இது வந்து O1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், O2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து என்னவாக இருக்கும், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் R அப்படின்னு எடுத்துக்கலாமா. இதிலிருந்து இது என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸாக இருக்கும். இதை மொத்தமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது மொத்தமாக நம்ம வந்து கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து இங்கேருந்து இதுவரை நம்மளுக்கு ஸ்மால் ஆராக இருக்கும். ஓகே, இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இந்த டேஞ்சன்ட்டுக்கு. அப்போது இந்த 2 சென்டர்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம D அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த 2 டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த D எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த D
எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பெரிய ரேடியஸ்லேருந்து இந்த சின்ன ரேடியஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு டி தெரிஞ்சிருமா? அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆராக இருந்துச்சுன்னா அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு காமன் டேஞ்சன்ட் தான் பாசிபிள். ஓகேங்களா? இப்படியும் தரலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு வேல்யூ டியோட வேல்யூ கொடுத்து 2 ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அப்போது ஒரே ஒரு காமன் டேஞ்சன்ட் தான் பாசிபிள். அந்த 2 சர்க்கிளும் என்னவாக இருக்குன்னா இன்டர்னலாக டச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சர்க்கிள் எக்ஸ்டர்னலாக டச் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலாக டச் ஆகுது. இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் நெக்ஸ்ட்டு இப்படி எக்ஸ்டர்னலாக டச் ஆகுது. ஓகேங்களா? ஒரே சைஸில் தான் இருக்கணும்ல, இப்படி எக்ஸ்டர்னலாக டச் ஆகுது. ஓகேங்களா? இது என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? இதோட சென்டர் O1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட சென்டர் நம்மளுக்கு O2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு டி அப்படின்ற டிஸ்டன்ஸ் டியாக இருக்கும். ஓகே, இப்போது இப்படி எக்ஸ்டர்னலாக சிங்கிள் பாயிண்டில் டச் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த 2 சர்க்கிளுக்கும் உள்ள காமன் டேஞ்சன்ட்டோட வேல்யூ எத்தனை காமன் டேஞ்சன்ட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1. ஓகேங்களா? இது ஒரு காமன் டேஞ்சன்ட்டா? இப்போது இது ஒரு காமன் டேஞ்சன்ட். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இன்னொரு காமன் டேஞ்சன்ட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா? இந்த சிங்கிள் பாயிண்டில் இந்த டேஞ்சன்ட் வரும். இதுவும் பாசிபிள். அப்போ டோட்டலாக என்ன அர்த்தம்? 3 காமன் டேஞ்சன்ட் பாசிபிள். ஓகேங்களா? 3 காமன் டேஞ்சன்ட் எப்போனா எக்ஸ்டர்னலாக சிங்கிள் பாயிண்டில் டச் ஆகிறப்போ 3 காமன் டேஞ்சன்ட் பாசிபிள். இப்போது இந்த டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி ஈக்குவல் டு இது நம்ம ஆர் இது கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த டி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆராக இருக்கும். இப்படி இருந்தாலும் 3 டேஞ்சன்ட் பாசிபிள். ஓகேங்களா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்க்ளூஷன் வந்துடலாம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ இப்போ டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் ஒரு வேல்யூ அதோட கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 3 டேஞ்சன்ட் பாசிபிள். ஓகேங்களா? இப்போது இன்னொரு லாஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சர்க்கிள் டச்சே ஆகலை. ஓகேங்களா? இன்டர்னலாக எந்த இடத்துலையுமே டச்சே ஆகலை. இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இருக்குன்னா இப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை காமன் டேஞ்சன்ட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சர்க்கிளோட சென்டர்ஸ் O1 O2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இதோட சென்டர்ஸ். ஓகேங்களா? இது இதோட சென்டர். இது வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டி. அப்போ இது ஆறு இது ஸ்மால் ஆராக இருக்கும். இப்படி இருக்கிறப்போ மொத்தம் எத்தனை காமன் டேஞ்சன்ட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேஞ்சன்ட்டு. இது பேர் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு டேஞ்சன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு டேஞ்சன்ட்டு. நெக்ஸ்ட்டு இது ஒரு டேஞ்சன்ட், இப்படி ஒரு டேஞ்சன்ட். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக மொத்தம் எத்தனை டேஞ்சன்ட் இருக்குது நம்மளுக்கு? 4 காமன் டேஞ்சன்ட் இருக்குது. ஓகேங்களா? 4 காமன் டேஞ்சன்ட் இருக்குது. இப்படி எக்ஸ்டர்னலாக டச் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டி என்னவா இருக்குது? கிரேட்டர் தென் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இருக்குது. கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 சர்க்கிளும் டச் ஆகலை. அப்படி டச் ஆகலைன்னா டோட்டலாக நம்மளுக்கு 1 2 3 4 4 காமன் டேஞ்சன்ட் நம்மளுக்கு என்னவா இருக்குது? பாசிபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட காமன் டேஞ்சன்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காமன் டேஞ்சன்ட் தான் பாசிபிள். ஓகேங்களா? இப்படி ஒரு டேஞ்சன்ட்டும் இப்படி ஒரு டேஞ்சன்ட்டும் மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? இஃப் 2 சர்க்கிள்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் தென் 2 காமன் டேஞ்சன்ட்ஸ் ஆர் பாசிபிள். ஓகேங்களா? 2 tangents are possible. ஓகே, இப்படி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 டேஞ்சன்ட்டு டச்சும் ஆகலை இன்டர்செக்டும் ஆகலைன்னா நம்மளுக்கு எத்தனை 1 2 3 4 காமன் டேஞ்சன்ட் பாசிபிள். இப்படி எக்ஸ்டர்னலாக டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 காமன் டேஞ்சன்ட் பாசிபிள். இப்படி இன்டர்னலாக டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 காமன் டேஞ்சன்ட் பாசிபிள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒரு சர்க்கிளோட இப்போ 2 சர்க்கிளோட டயாமீட்டர் சொல்லலாமா? ஓகே, இப்போது
டயமீட்டர் பெரிய டி இது வந்து நம்மளுக்கு டயமீட்டரான ரேடியஸ்னு தரேன் ஓகேங்களா. இப்போ இந்த கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு 10ன்னு இருக்குது. இப்போ ஸ்மாலர் அப்படின்றது இன்னொரு சர்க்கிள், அதோட ரேடியஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு சர்க்கிள்ஸோட சென்டரில் இருக்க டிஸ்டன்ஸ் டி வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்குது ஓகேங்களா. தென் how many common tangents to the circles ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்படி இந்த சர்க்கிளோட ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 10 ஆகும், இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் 6 ஆகும். அந்த ரெண்டு சர்க்கிள்ஸோட சென்டரில் இருக்க டிஸ்டன்ஸ் 16 இருக்குன்னா மொத்தம் எத்தனை காமன் டேஞ்சன்ட் அந்த சர்க்கிள்ஸுக்கு இருக்கும் அப்படின்ற ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? எந்த ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, if the circles overlap and intersect at 2 points அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டு சர்க்கிள் என்ன ஆகுதா இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இன்டர்செக்ட் ஆகுது, intersect at 2 point, then there are 2 tangents are common to the both circle அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு காமன் டேஞ்சன்ட் தான் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? நம்ம என்ன பார்த்தோம்? இந்த லாஸ்ட் கான்செப்ட் ஓகேங்களா. இப்படி ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு டேஞ்சன்ட் தான் பாசிபிள் ஓகேங்களா. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது? நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இஃப் தி சர்க்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் டு நாட் இன்டர்செக்ட் ஓகேங்களா. இப்படி ஒரு சர்க்கிள் இன்டர்செக்டே ஆகலை, செப்பரேட் ஆகி இருக்குது. தென் தேர் ஆர் 4 பாசிபிள் காமன் டேஞ்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்டே ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை காமன் டேஞ்சன்ட் பார்த்தோம்? 4 காமன் டேஞ்சன்ட் பார்த்தோம். அதுதானே இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ட் டு நாட் இன்டர்செக்ட்னு சொல்கிறாங்க, 4 பாசிபிள் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் தி 2 சர்க்கிள்ஸ் டச்சஸ் அட் 1 point வித் 1 இன்சைட் தி அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கான்செப்ட் கரெக்டாக ஒரு சர்க்கிளுக்கு இல்லை இன்னொரு சர்க்கிள் டச்சஸ் அட் 1 point அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 1 pointல டச் ஆச்சு அப்படின்னா வித் 1 each other தேர் ஆர் ஒன்லி 1 காமன் டேஞ்சன்ட் டு தி போத் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது? 1 காமன் டேஞ்சன்ட் தானே இருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்னவா இருக்குது? கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஓகே, இது ஒரு நல்ல சம். ஐசிஎம்ஆர் 2024 2023 அந்த ரெண்டுத்தில் ஏதோ கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் ஏ பி சி கேன் டூ ஒர்க் இன் 6, 9, 11 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏ பி சி, ஏ வந்து 6 days, பி வந்து 9 days, சி வந்து 11 daysன்றாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுவோம்? இது வந்து 3 into 2, இது வந்து 3 into 3, இங்கே ஒரு 11 இருக்குது. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி அப்போ எப்படி இருக்கும்? 3 2s are 6, அப்போ பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு 33. இவரோட எஃபிஷியன்சி 33 இருக்கும். இவர் வந்து 9, 3 3s are 9, அப்போ ரிமைனிங் 22 இருக்கும். அப்போ இவரோட எஃபிஷியன்சி 22. இவர் 11, அப்போ இங்கே என்ன வருது? 3 3s are நம்மளுக்கு வந்து 9 9 2, அப்போ இங்கே ஒரு 18. சியோட எஃபிஷியன்சி 18 இருக்குது. தென் ஒர்க்கிங் டுகெதர் ஹவு மெனி டேஸ் வில் தே டேக் டு கம்ப்ளீட் அ ஒர்க் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ இது என்ன கேட்குறாங்க? இந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்குது. டோட்டல் ஒர்க்கோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது? 9 2s are 18, 18 into 11 நம்மளுக்கு ஒரு 18 into 11 198 வருமா? 198 டிவைடட் பை இவங்களோட 3 எஃபிஷியன்சி ஆட் பண்ணுவோம். 33 + 22 நம்மளுக்கு வந்து ஒரு 55 வரும். 55 + ஒரு 18, 13 3 1 ஒரு 73 வருது ஓகேங்களா. 73 எல்லாமே 73 தான் இருக்குது. ஓகே, 73 into 2 times தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 times நம்மளுக்கு 210 போயிடும். அப்போ நம்மளுக்கு 73 2 times ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ 73 into 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 146ன்னு வருதா? 146னா 198ல் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 252ன்னு வருது. அப்போ 252 டிவைடட் பை 73 அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் அ பெரிமீட்டர் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஓகே, சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை என்ன பண்ணிடலாம்? ரிவைஸ் பண்ணிடலாமா? இப்போது 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இஃப் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன அர்த்தம்? எப்படி இருக்கும்? அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போது சைடு ஏபி, இப்போது சைடு ஏபி
டிவைடட் பைல இந்த ட்ரையாங்கிள் சைடு டிஇ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிசி டிவைடட் பை இந்த சைடு இஎஃப் ஈக்குவல் டு இந்த சைடு ஏசி டிவைடட் பை இந்த சைடு டிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமா, டிஎஃப். ஓகேங்களா, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது இப்படி மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, இதோட ஹைட்ஸ் இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் H1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் டிஇஎஃபோட ட்ரையாங்கிள் H2 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டும் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோவும் அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஹைட் மட்டும்தானு கேட்டிங்கன்னா இல்லை, மீடியன். ஓகேங்களா, மீடியன் 1 மீடியன் 2 நெக்ஸ்ட்டு இன்ரேடியஸ்ஸு, இது வந்து இதுவும் இன்ரேடியஸ்ஸு. இப்போது இந்த ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸ், இந்த ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸ், நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட வேறு என்ன இருக்குது, பெரிமீட்டர். ஓகேங்களா, பெரிமீட்டர், இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னவாக இருக்கும், இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃபோட ரேஷியோ, ஏரியாவோட ரேஷியோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தோட ஸ்கொயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். லைக் இப்போ ஏபி டிவைடட் பை டிஇன்னு இருக்கா, இதோட ஸ்கொயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம், பிஇ டிவைடட் பை இஎஃப். இந்த மாதிரி எல்லாத்தோட ஸ்கொயர்ஸுக்குமே இந்த கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிளோட கான்செப்ட். ஓகே, if the perimeter of the two similar triangles are in a ratio of 4:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த P1 டிவைடட் பை P2 இதான பெரிமீட்டர்னு எடுத்திருக்கோம். அந்த பெரிமீட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ டூ ட்ரையாங்கிள், ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. தென் தி சம் ஆஃப் ஏரியா ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா சம் ஆஃப் ஏரியா இஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 195 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி 1/3 ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ பெரிமீட்டர் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா P1 டிவைடட் பை P2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக, இது என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 4:7 இருக்குது. ஓகே, இப்போது இந்த பெரிமீட்டரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருமா. இந்த என்ன ட்ரையாங்கிள் தெரியல. ஓகேங்களா, இது ட்ரையாங்கிள் 1, இது வந்து நம்ம ட்ரையாங்கிள் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த ட்ரையாங்கிள் 1 இந்த ட்ரையாங்கிள் 2க்கான ஏரியாவோட ரேஷியோ கிடச்சிருமா. இப்போ ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 16 டிவைடட் பைல நம்மளுக்கு 49 வருது. இதுதான் இந்த ட்ரையாங்கிள் 1ஓட ஏரியா ரேஷியோ, இது ட்ரையாங்கிள் 2ஓட ஏரியா ரேஷியோவாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தி சம் ஆஃப் ஏரியாஸ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணுறப்போ 195 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதானே இந்த ட்ரையாங்கிள் 1ஓட ஏரியாவாக இருக்குது. ரேஷியோ பார்ட்ஸில் சொல்கிறேன், இது இந்த பார்ட்ஸில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ஒரு 50 ஒரு 65 வருதா. அப்போ இந்த 65 பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, இந்த 195 இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 1/3 ஆஃப் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதிலேருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1/3 நம்ம டிவைட் பண்ணுறப்போ என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு 49 மைனஸ் 16 அதான டிஃபரன்ஸு. ஓகே, டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 33 கிடைக்குதா. அந்த 33லேருந்து 1/3 இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளோட டிஃபரன்ஸ் ரேஷியோ. கரெக்டாக, இந்த டிஃபரன்ஸ் ரேஷியோலேருந்து நம்ம 1/3 நம்ம என்ன பண்ணணும்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1/3 பண்ணுவோம். அப்போ 1/3, அப்போ நம்மளுக்கு எத்தனை பார்ட்ஸோட வேல்யூ வேணும், 11 பார்ட்ஸோட வேல்யூ வேணும். 65 பார்ட்ஸோட வேல்யூ தான் 195. 11 பார்ட்டோட வேல்யூ என்ன, நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கொஸ்டின் மார்க்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஓகே, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, ஒரு 65 × 5 முடியும்னா 3 டைம்ஸ் பண்ணலாமா. 65 120 ஓகே, 3 டைம்ஸ் என்ன ஆகுது, 65 6 × 60 × 3 பண்ணால் நம்மளுக்கு 180 ப்ளஸ் ஒரு 15 பண்ணால் 195. அப்போ 3 டைம்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது, 33 டைம்ஸாக இருக்கும். 33 சென்டிமீட்டர் ஸ்கொயராக சம்திங் சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை இந்த மாதிரி சால்வ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சம்க்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அண்ட் லார்ஜஸ்ட் ரேஷியோ, இது ரெண்டுமே என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஈஸியான சம் தான். இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஷாப்கீப்பர் கிவ்ஸ் அ 12% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் ஆன டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஓகே,
ஆஃப்டர் கிவிங் அன் இனிஷியல் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. ஆஃப்டர் கிவிங் அன் இனிஷியல் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. ஓகேங்களா, ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 12% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, ஆஃப்டர் கிவிங் இனிஷியல் டிஸ்கவுண்ட் இந்த 25%, அதுக்கப்புறம் ஒரு 12% என்ன பண்ணுறாருன்னா அவர் டிஸ்கவுண்ட் தராரு. இஃப் தி ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் ஈஸி தானே அது சம்ம. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. கரெக்டாக, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் தான், லேபிள்டு ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. லேபிள்டு ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்னே வச்சுக்கலாம். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 25% என்ன தராங்க, டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 25% வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1/4. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ தராங்க, அந்த 4ல் ஒரு பங்கு. ஓகேங்களா, 25% ஈக்குவல் டு நம்மளுக்கு 1/4. இந்த 4ல் ஒரு பங்கு டிஸ்கவுண்ட் தந்துட்டாங்கன்னா மீதம் இருக்க 3ல் 4 பங்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விற்றுருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 12% டிஸ்கவுண்ட்டாக நம்மளுக்கு என்ன வரும், 22/25 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இது எப்படின்னா இப்போ 12 டிவைடட் பை 100%. இப்போ இந்த 25னா 25 டிவைடட் பை 100ன்னு போட்டிருப்போமா, இதை நம்ம என்ன பண்ணலாம், 25 கேன்சல் பண்ணால் 1 × 4 வரும். கரெக்டாக, இப்போ இது எதில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் ஆகும். இது 3 டேபிளில் 3 டைம்ஸ் போகும். இது ஒரு 25 டைம்ஸ் போகுமா. இப்போ பாருங்கள், அப்போது இதில் 4ல் ஒரு பங்கு டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னு பார்த்தோம். அப்போது இந்த 25ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3 பங்கு என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்கவுண்ட்டில் போயிடுச்சுன்னா அப்போ 25 ரூபாயில் பேலன்ஸ் 22 ரூபா விற்றுருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இப்படி இந்த 12%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ 22/25 டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுவே எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 3 அந்த 25 ஆட் பண்ணுறோம். அப்போ 28/25 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணுவோம், இல்லை ஏற்றுறாங்க விலையை ஏற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம 28 அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுக்கான வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 792 அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஆன்சர் தெரிஞ்சிருமா. இங்கே பாருங்கள், இந்த 4 × 25 நம்மளுக்கு 100 அப்படின்னு வந்துடும். அப்போது இந்த எப்படி தெரிஞ்சாலும் இது எல்லாமே கேன்சல் ஆகி 00 வரணும். இதாக இருக்க நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ 2 டேபிள் 11 டேபிள் அடிச்சுன்னா இது ஒரு 2 டைம்ஸு, ஒரு 7 என்ன வரும் 77, இன்னொரு 2 டைம்ஸ் போகுமா, 3 2 என்ன வரும் 6 அடிச்சோன்னா 12 டைம்ஸ் போகும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1200 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 4. ஓகேங்களா, ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் மைண்ட்லேயே பாதி கேல்குலேஷனை கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன சொல்கிறாங்க, ஸ்டடி த graph carefully. இஃப் தி இம்போர்ட் இன் 1974 இங்கே இருக்குது, வேர் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி டைம்ஸ் தி இயர் ஆஃப் 1971 அது இருக்குது. இங்கே இருக்குது ஹவு மெனி டைம்ஸ் தட் ஆஃப் அன் இயர். ஓகே, இப்போது இந்த 1600ல் இன்ட்டு ஹவு மெனி டைம்ஸ்ன்னு கேட்குறாங்களா, இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த 1974ல் இந்த 6000 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஈஸி தானே. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ தான் இதில் இருக்க ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 4 டேபிள் அடிக்கலாமா, 4 டேபிள் அடிச்சுன்னா ஒரு 15 டைம்ஸ் போகும், இது ஒரு 4 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15/4 பாயிண்டில் தான் ஆன்சர் வரணும், இது கிடையாது. 4 4 16, அப்போ 4 விட கம்மியாக இருக்கணும், எல்லாமே 4 விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, 4 4 16 அப்போ என்ன எவ்வளோ கம்மியாக இருக்குது, 0.25 கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது அடிச்சிங்கன்னா என்ன வரும், ஒரு 3 டைம்ஸ் ஒரு 12 வரும். 12 அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 இருக்குமா, 12 3/4ன்னு இருக்கும். 3/4ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், 0.75 தான் ஆன்சர். ஓகேங்களா, 3 பாயிண்ட், இந்த 3 + 0.75 3.75 தான் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 2 motorists start together to travel a certain destination, one at a speed of 4 km/h and other at a speed of என்ன சொல்கிறாங்கன்னா 6 km/h அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தம். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தம் இன் கிலோமீட்டர் இஃப் தி மோட்டரிஸ்ட் ட்ராவலிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 4 km/h அரைவ்ஸ் ½ an hour ஆஃப்டர் தி அதர் மோட்டரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க. கரெக்டாக, இப்போ இவர் மோட்டரிஸ்ட் இங்கே என்ன M2. ஓகேங்களா, 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் D கரெக்டாக, அப்போ D ஈக்குவல் டு என்ன ஆகிடுது, சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பீட் ரேஷியோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்கும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கம்மியான நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்டினேஷனை போய் அடைவோம். கரெக்டு தானே. எந்த அளவுக்கு டைம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ஸ்பீடு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான்.
ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, த மோட்டர் இஸ் ட்ராவலிங் அட் 4 km/h அரைவ்ஸ் ½ an hour லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ½ an hour ஆஃப்டர் தி அதர் மோட்டரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் லேட்டாக போயிருப்பா? ஸ்பீடு கம்மியாக போகிறவர் தான் லேட்டாக போயிருப்பாரு. கரெக்டாக இந்த 4 km போகிறவர் தான் ½ an hour என்ன பண்ணியிருக்காரு, இவர் போனதுக்கு ½ an hour அப்புறம் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீட் ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஸ்பீடோட வேல்யூ இப்போ மோட்டரிஸ்ட் 1 தான் நம்மளுக்கு 4 km/h போகிறாருன்னு வச்சுக்கலாம். மோட்டரிஸ்ட் 2 வந்து நம்மளுக்கு 6 km/h போகிறாருன்னு வச்சுக்கலாமா. இவர் M1, இவர் வந்து M2. இது வந்து ஸ்பீடு. அப்போ டைம் என்ன இருக்கும் நம்மளுக்கு, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்படியே உல்டாவாக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ இவர் என்னவா இருப்பார், இவர் 6ஆக இருப்பார், இவர் வந்து நம்மளுக்கு 4ஆக இருப்பார். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இது நம்ம ரேஷியோவில் எடுத்தால் என்ன வரும், 3:2 வரும். ஓகேங்களா. அப்போ 3:2 ரேஷியோவில் இருக்கும். இது ஆக்சுவல் வேல்யூ, இது ஆக்சுவலாக என்னவா இருக்குன்னா ரேஷியோஸில் இருக்குது. ஓகே, அப்போ இவரை விட இவர் எவ்வளோ எடுத்துருக்காரு, இவர் கம்மியான வேகத்தில் போகிறார், அதனால் அவரோட டைம் இவரை கம்பேர் பண்ணுறதோட அதிகமாக இருக்குது. கரெக்டாக எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்காரு, இந்த 1 part அதிகமாக எடுத்திருக்காரு. கரெக்டாக அப்போது இந்த 1 partோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ½ an hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அப்போ இந்த ½ an hour நம்ம எப்படி எழுதலாம், 30 minutes எழுதலாமா. 30 minutes ஹவரில் எழுதுனா நம்ம 0.5 hours அப்படின்னு எழுதலாமா. 0.5 hours அப்படின்னு எழுதலாம். கரெக்டு தானே. ஓகே, இப்போது இந்த 1 partோட வேல்யூ தான் நம்மளுக்கு 0.5 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த 2 partsோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. அப்போ இந்த 2 partsோட வேல்யூ என்னவாக இருக்கும், டைம் இதை எக்ஸ்னு எடுத்தோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 0.5 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 அப்படின்னு தெரிஞ்சிருமா. அப்போது 1 hour. ஓகேங்களா. இந்த 6 km/h ஸ்பீடில் போனவர் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, இந்த 2 part 1 hour அப்படின்ற டைமுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது, 1 hourக்கு 6 km போகிறவர் அவர் ஆக்சுவலாக போனதே 1 hour தான் அப்படின்னா அப்போ ஒரு டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 6 km இருக்கும். இந்த 2 பேரும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 6 km. இப்போ வேணால் பாருங்களேன், இப்போ இவர் எவ்வளோ பார்ட்ஸ்க்கு டைம் எடுத்திருக்காரு, 3 parts எடுத்திருக்காரா. இப்போ 3 partsனால் நம்மளுக்கு என்ன வரும், இப்போ நம்ம இங்கே 3 எடுப்போமா, 3 அப்போது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 parts கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்னு எடுத்தால் நம்மளுக்கு 0.5 × 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1.5 அப்படின்னு வரும். கரெக்டாக 1.5 hours. ஓகே, அவரோட ஸ்பீட் என்ன இருக்குது, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்பீட் இன்ட்டு டைமும் தெரியுமா. நம்மளுக்கு ஸ்பீட் என்னவா இருக்குது, 4 km/h கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இவரோட டைம் என்னவா இருக்குது, 1.5 hours. அப்போ இன்ட்டு 1.5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 4 ஒரு 0.25 சேர்த்தா நம்மளுக்கு 6 km அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. இதே தான் இவருக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. இவரோட ஸ்பீட் நம்மளுக்கு என்னவா இருக்குது, 6 இருக்குது. அவர் டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைம் இந்த 2 partோட வேல்யூ 1 hour பார்த்தோம். அப்போ 6 × 1 6 hours இருக்கும். 6 km இருக்கும். ஓகேங்களா. இதில் எந்த ரேஷியோவோட வேல்யூ எடுத்து அதோட மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா. ஆப்ஷன் 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தம் ஃபைண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த சம் ஈஸி தானே, நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இப்போது x³ வேணாம் a³ ப்ளஸ் b³ ஃபார்முலா என்னவாக இருக்கும், a + b × a² + b² - ab இருக்கும். இல்லை அப்படின்னா a + b × a + b (2) - 3ab இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு a + b இருக்குது, ab இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இங்கே என்ன கேட்டிருக்காங்க, a³ + b³ ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே a என்னவா இருக்குது, a = 2x இருக்குது, b = நம்மளுக்கு என்னவா இருக்குது 3y இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, a + b இந்த இதோட வேல்யூ நம்ம என்ன இருக்குது, அப்போ a + bனா அப்போ 2x + 3y × 2x + 3y (2) - என்ன வரும்னா நம்மளுக்கு 3 times of 2x + 3y யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 2x + 3 யோட y வேல்யூ நம்மளுக்கு 16 தெரியும். இந்த 16 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 256 வருது. -3 times of இங்கே என்ன வருது, x × y யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். x × y யோட வேல்யூ நம்மளுக்கு 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது என்ன வருது, இந்த 3 × 2 × இந்த 3 × 9 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா. நிறைய இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த -3ab இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் இந்த 3 × 9 மட்டும் போட்டுருவாங்க. ஓகேங்களா. இந்த 2வும் இந்த 3யும் ஆட் பண்ண மறந்துடுவாங்க. ஓகேங்களா. இந்த 2வும் இந்த 3யும் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இந்த 2x அப்படின்றது கம்ப்ளீட்டாக a. கரெக்டாக. அப்போ இந்த 2வும் என்ன பண்ணுவோம், இந்த 2வும் 3யும் இதில் மல்டிப்ளை ஆகும். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால் இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த 2வும் 3யும் இதில் இன்க்ளூட் ஆகணும். ஓகேங்களா. இது வெறும் xy வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே தேவை 3xy, அதாவது 3ab. நம்மளுக்கு a 2x இருக்குது, b நம்மளுக்கு என்னவா இருக்குது 3y இருக்குது. ஓகே, இதில் வெறும் இது ரெண்டுத்தோட மல்டிபிள் தான் இங்கே 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 1 3 என்ன ஆகும், இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா.
ஓகே 3 3s are 9 9 9 into 9 நம்மளுக்கு 81 81 into 2 நம்மளுக்கு என்ன வரும் 162 வருமா ஓகே அப்போது 16 into 256 மைனஸ் ஒரு 162 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 4 4 6 24ன்னு வரணும். அப்போது யூனிட் டிஜிட்டில் மேட்ச் ஆகுறது இது ஒன்று தான் ஓகேங்களா. இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே என்ன வருது மைனஸ் தானே பண்ணுவோம் ஆமாம் மைனஸு. அப்போ இங்கே ஒரு 1 50ல் 6 போச்சுன்னா நம்மளுக்கு 94ன்னு வருமா ஓகே. இப்போது 94 into 16 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 6 4 நம்மளுக்கு 24 9 6 நம்மளுக்கு வந்து நம்ம 54 + 2 56 அப்போ 4 9 அப்படின்னு வருமா 4 0 1 10 15 ஓகேங்களா மேட்ச் ஆகிடுச்சு ஆன்சர் ஓகே. இந்த சம்மில் மிஸ்டேக் பண்ணுற இடம் இந்த ஒரு பார்ட்டு தான் ஓகேங்களா. இதான கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ட்ரெயின்லேருந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். a train of length 150 meter passes a man in 15 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு மேன் இருக்காருன்னு வச்சுக்கிங்களா. இங்கே ஒரு மேன் இருக்கார், இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது ஓகேங்களா. இந்த ட்ரெயினோட லென்த் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரெயினோட லென்த்து 150 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேன் இங்கே நிற்கிறாரு, அந்த ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த 150 மீட்டர் அவரை தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்குதுன்னா நம்மளுக்கு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போது டோட்டலாக அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் கரெக்டாக. அப்போ அந்த 150 மீட்டர் வந்து அந்த மேனை விட்டு தள்ளி வருது, அப்போ தானே அது ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கும். அந்த 150 மீட்டர் ஃபுல்லாக பாஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ். அப்போ இங்கே மீட்டர் இங்கே செகண்ட் மீட்டர் பர் செகண்ட்னு வரும். இது அடிச்சனா அந்த ட்ரெயின் இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் தானே ஓகே. ட்ரெயின் ஏ ட்ரெயின் தான் சொல்கிறாங்க, ட்ரெயின் ஏன்னு சொல்ல. அப்போது ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்டாக இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்கள் அண்ட் அனதர் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது T1 எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரெயின் T2 அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அண்ட் அனதர் ட்ரெயின் ஆஃப் ட்வைஸ் த லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட 2 மடங்கு பெருசாக இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ இதோட லென்த் நம்மளுக்கு வந்து 150. இதை விட ட்வைஸ்னால் நம்மளுக்கு இந்த ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்குன்னா 300 மீட்டராக இருக்குது ஓகேங்களா. ட்ரெயின் 2ஓட லென்த்து 300 மீட்டர். ட்ரெயின் ஆஃப் ட்வைஸ் த லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன் தி ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் தானே. இப்போது ட்ரெயின் 1ஓட ஸ்பீட் 1 ஆப்போசிட் டேரக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பீட் எடுத்து ஆட் பண்ணுவோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் d டிவைடட் பை டைம் கண்டுபிடிப்போமா. நம்மளுக்கு என்ன தெரியாது இப்போது ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் தான் கேட்குறாங்க. இது தெரியாது நம்மளுக்கு. ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் என்ன தெரிஞ்சிச்சு 10 km/h தெரிஞ்சிருச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் d வந்து எவ்வளோ மீட்டர் டோட்டலாக கவர் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரெயின் இப்போது இங்கேயும் இருக்குது ஓகேங்களா. இது 150 இது வந்து 300 ஓகேங்களா. இது ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகி இது கம்ப்ளீட்டாக போகிறதுக்கும் டோட்டலாக ரெண்டும் எவ்வளோ மீட்டர் கிராஸ் பண்ணிக்கிறாங்க 2 ட்ரெயினும். டோட்டலாக இந்த 300 + ஒரு 150 டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 450 மீட்டர் கவர் பண்ணுறாங்க ஓகேங்களா. இந்த 450 மீட்டர் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறாங்க இந்த 15 செகண்ட்ஸில் கவர் பண்ணுறாங்க. S1 ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே. S1 அப்படின்றது நம்மளுக்கு என்னவாக இருக்குது 10 இருக்குது 10 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் இது நம்மளுக்கு தெரியல. ஸோ S2 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது அடிச்சனா என்ன ஒரு 15 டைம்ஸ் அடிச்சுன்னா ஒரு 30 வரும். அப்போ S2 ஈக்குவல் டு என்ன வருது 30 - 10 நம்மளுக்கு 20 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஈஸியான சம் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். இதை வச்சு இந்த மேனை வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிச்சி அதில் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் ஆப்போசிட் சைடு என்ன பண்ணுவோம்னா 2 ஸ்பீடும் ஆட் பண்ணி இதுக்கான ஆன்சர் எடுத்துகிட்டு வரோம் ஓகே. நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க 3/4 16² - 1/3 9/2 P - Q என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இது எப்படி சால்வ் பண்ணலாம். 3/4 × 6² பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 36 வருமா. 36 - 1/3 இருக்குது ப்ளஸ் 9/2 = P³ டிவைடட் பை Q³ அப்படின்னு இருக்குது. Q² ஓகே Q². இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது ஒரு 90 + ஒரு 18 108 108 - 1 வந்து நம்மளுக்கு 108 - 1 107 ஓகேங்களா. 107 டிவைடட் பை 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 3/4 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு ரிமைனிங் 10 + 9/2 = P³ டிவைடட் பை Q² அப்படின்னு இருக்குது ஓகே. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள் 107 டிவைடட் பையில் ஒரு 4 ப்ளஸ் 9/2 = P³ டிவைடட் பை Q² இருக்குது ஓகே. இப்போது இதை நம்ம ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணுவோம் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 107 ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு டினாமினேட்டர் சேம் ஆகிடும். டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா என்ன பண்ணிவிடுவோம் கீழே காமனாக போட்டுருவோம் 4. அப்போ 9 2s நம்மளுக்கு என்ன வருது 18 வருது = P³ டிவைடட் பை Q² இருக்குது. P³ டிவைடட் பை Q² = நம்மளுக்கு என்ன வருது 107 + 18 வந்து ஒரு 25 வருதா. அப்போ 125 டிவைடட் பையில் என்ன இருக்குது 4 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள்
பியை க்யூப் பண்ணியிருக்காங்க, க்யூவை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இந்த 125 அப்படின்றது என்னவாக இருக்கும் நம்மளுக்கு 5ஓட க்யூப். ஓகேங்களா, அப்போ என்ன எழுதிடலாம், நல்ல சம், இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். ஓகே, இப்போது இந்த பி க்யூப் டிவைடட் பை க்யூ ஸ்கொயர் அப்படின்றது இந்த 125 வந்து நம்ம 5 க்யூப் அப்படின்னு எழுதலாம். இந்த 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை வச்சு நம்ம டேரெக்டாக என்ன மேட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 5னும் க்யூ ஈக்குவல் டுன்னு நம்ம என்ன எழுதலாம், இங்கே கண்டிஷன் எதுவுமே தரலையா, ஓகே கண்டிஷன் எதுவும் தரலை. அப்போ பியோட வேல்யூ +or-2 இருக்கணும். ஓகேங்களா, ஸ்கொயர் க்யூப் அப்படின்றது வேறு. ஓகேங்களா, -5 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, -125 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. இதுவே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது -2 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது 4 அப்படி தான் வரப்போகுது. +2 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 4 தான் வரப்போகுது. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தெரியணும். அப்போ க்யூ ஈக்குவல் டு +ஆகவும் இருக்கலாம், நம்மளுக்கு -2 இருக்கலாம், +2 இருக்கலாம். நம்மளுக்கு கண்டிஷன் தரலை. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, P மைனஸ் க்யூ அப்படின்னு கேட்குறாங்க. P மைனஸ் க்யூவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5 +or-2னா நம்மளுக்கு மொத்தம் 2 வேல்யூ பாசிபிள். எய்தர் 3 இருக்கலாம், இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி நம்மளுக்கு 7 இருக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே இருக்கா, இந்த சமுக்கு அப்போ ரெண்டுமே தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா P அண்ட் Q ஆர் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ P இந்த கொஸ்டின்லேயே P அண்ட் Q ஆர் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இன்டீஜர்ஸ்னால் என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து 0 விட அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, P அண்ட் Q ஆர் இன்டீஜர்ஸ், இல்லைனா P அண்ட் Q ஆர் கிரேட்டர் தென் 0 இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், இப்போது இந்த Q ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0 தான் இருக்க முடியும். அப்போது மைனஸாக இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணிவிடுவோம், Q ஈக்குவல் டு +2 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இங்கே எதுவுமே தரலை. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டுமே என்னவாக தான் இருக்குது, பாசிபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P Q ஆர் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு 3 மட்டும் தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, 5 - 2 3 தான். இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே தராதால இது ரெண்டுமே நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். ரேஸ்லேருந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன் ரேஸ் ஆஃப் 200 மீட்டர், in the race of 200 meters, B gives a start of 10 meter to A அப்படின்னு சொல்கிறாங்க. B gives a start of 10 meter to A and C gives a start of 20 meters to B அப்படின்னு சொல்கிறாங்க. then the start that C give to A in the same races. ஓகே, அதே 200 மீட்டர் தான் ஓடுறாங்க. ஓகேங்களா, B என்ன சொல்கிறாங்கன்னா B ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா, ஓகே B காமனாக இருக்குது. B gives start of 10 meter to A அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது B இந்த 200 மீட்டர் ஓடினார்னா A எவ்வளோ மீட்டர் ஓடுவார், ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் 10 மீட்டர் முன்னாடி இருப்பார். அப்போது இவர் 190 மீட்டர் தான் ஓடுவார். ஓகேங்களா, கிவ்ஸ் ஏ ஹெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹெட் ஸ்டார்ட்னா இவரை விட இவர் 10 மீட்டர் என்ன பண்ணுறாரு, கம்மியாக ஓட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், C gives a head start of 20 மீட்டர் to B அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது C என்ன பண்ணுறாருன்னா பிக்கு ஒரு 20 மீட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிடக்கூடாது, இங்கே ஒரு 20 இங்கே ஒரு இது அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, இவர் 200 ஓடினார், C 200 ஓடினார்னா B எவ்வளோ தான் ஓடுவார், 180 தான் ஓடுவார். ஓகேங்களா, இப்போ இதுதான் ஆக்சுவல் ரேஷியோ. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது அப்படியே இங்கே கேரி அவுட் பண்ணுவோம், இந்த 180 இங்கே கேரி அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க, தென் தி ஸ்டார்ட் தட் C gives to A in the same race. இப்போ C வந்து ஏக்கு எத்தனை மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த B தேவைப்படாது. ஓகேங்களா, இப்போ என்ன எடுத்துக்கலாம், இந்த 180 அப்படின்னு இருக்குது, இந்த 200 இங்கே ஒரு 200ன்னு இருக்கா, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணுவோமா, 9 × 18 வரும், இஸ் 2 நம்மளுக்கு 20 × 20 வரும். இப்போ எத்தனை மீட்டர் ஓட போகிறாங்க, இந்த சேம் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 200 மீட்டர் ரேஸ். C தான் என்ன பண்ண போகிறார், ஹெட் ஸ்டார்ட் தரப்போகிறார். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரணும், 200 வரணும். இங்கே 200 வரதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதும், இதிலேருந்து இதில் ஒரு 10, இதுலேருந்து ஒரு 2 நம்ம கட் பண்ணால் போதுமா. அப்போ இது 2 டைம்ஸ் என்ன ஆகும், ஒரு 10 டைம்ஸ். அப்போ 20 × 10 நம்மளுக்கு 200 ஆகிடும். இங்கே 2 அடிக்கிறதால இங்கே நம்ம 2 அடிச்சோன்னா இங்கே எந்த வந்துடும், நம்மளுக்கு 9 அப்படின்னு வந்துடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 200 மீட்டரு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஒரு 90, ஒரு 81, என்ன ஒரு 171. இவர் 200 மீட்டர் ஓடினார்னா இவர் 171 மீட்டர் தான் ஓடுவார். அப்போ எவ்வளோ ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு, 29 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நல்ல சம். ஓகே, இன்னும் 2 சம் இருக்குது. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். x ஈக்குவல் டு √3 + 1 டிவைடட் பை √3 - 1. ஓகே, இந்த கான்செப்டா, நல்ல சம். எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா √3 + 1 √3 - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஒய்யை நல்லா பாருங்களேன். ஒய் ஈக்குவல் டு என்னவாக இருக்குது நம்மளுக்கு √3 - 1 டிவைடட் பை √3 + 1 இருக்குது. இது அப்படியே என்னவாக இருக்குது எக்ஸுக்கு அப்படியே என்னவாக இருக்குது ரெசிப்ரோக்கலாக இருக்கா கரெக்டாக. இப்போ இந்த எக்ஸை 1/x அப்படின்னு எழுதலாமா? இது அப்போ என்ன பண்ணுவோம் தலைகீழ அப்படியே எழுதுனா நம்மளுக்கு என்ன வந்துடும் √3 - 1 √3 + 1 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 1/xோட வேல்யூவும் இந்த ஒய்யோட வேல்யூவும் நம்மளுக்கு என்னவாக இருக்குது சேமாக இருக்கா? அப்போது நம்ம ஒய்யை ஈக்குவல் டு 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஏன் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஒய்யை வந்து நம்ம 1/x எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த x/y ப்ளஸ் y/xோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் x² + y² டிவைடட் பை xy அப்படின்னு இருக்குது கரெக்டாக. எக்ஸையும் ஒய்யையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரப்போகுது இது ரெண்டும் ரெசிப்ரோக்கலாக இருக்குது கரெக்டாக. ரெசிப்ரோக்கலாக இருந்தால் என்ன ரெண்டும் கேன்சல் ஆகி இப்போ பாருங்கள் x × y பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது √3 + 1 டிவைடட் பை √3 - 1. ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குது √3 - 1 டிவைடட் பை √3 + 1 அப்படின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் x ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 1 தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது நம்ம வெறுமனே x² + y² வேல்யூ தெரிஞ்சால் போதும். ஓகே, இந்த y² வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம் நம்ம எக்ஸு இது நம்ம என்னவாகவும் இருக்குது இந்த ஒய்யாகவும் இருக்குது. இந்த ஒய் ஈக்குவல் டு நம்ம 1/x எழுதிடலாமா? அப்போ ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் இந்த x² இந்த ஹோலாக ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் இந்த y² எதுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த 1/x² ஈக்குவலாக இருக்கா? அப்போ இந்த x² + 1/x² ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்காக தான் இந்த ஒய்யையும் எக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த y ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவாக இருக்குது 1/x இருக்குது. இப்போ நம்மளுக்கு x² + 1/x² வேணால் நம்ம நம்மளுக்கு என்ன தேவைப்படும் நம்மளுக்கு x + 1/x தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம x² + 1/x² ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமா? எப்படின்னா இப்போ x + 1/xோட வேல்யூ இப்போ k அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x² + 1/x² வேல்யூ என்னவாக இருக்கும் k² - 2 இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோமா? இப்போ நம்மளுக்கு தேவை x + 1/x தேவை. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது நம்மளுக்கு x + 1/x எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு √3 + 1 டிவைடட் பை √3 - 1 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் 1/xோட வேல்யூ தான் இந்த ஒய்யோட வேல்யூ. அப்போ இங்கே எழுதிடலாம் √3 - 1 √3 + 1 அப்படின்னு எழுதிடலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3 + 1 தி ஹோல் ஸ்கொயர் இங்கே √3 + 1 தி √3 - 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். √3 + 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3 - 1 தி ஹோல் ஸ்கொயர். இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கும் √3 - 1 × √3 + 1 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது a + b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் a² + b². ஓகேங்களா, இதுவே a + b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ab. ஓகேங்களா, இது தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நெக்ஸ்ட்டு a² - b²க்கான ஃபார்முலா a + b × a - b. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலையும் அது யூஸ் ஆக போகுது. ஓகே, இப்போ என்ன பார்த்தோம் இந்த √3 அப்படின்றது நம்மளுக்கு ஏவாக இருக்குது 1 இருக்குது நம்மளுக்கு பியாக இருக்குது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம் இப்போது a + b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் 2 டைம்ஸ் ஆஃப் a² + b² எழுதலாமா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் √3 பண்ணால் நம்மளுக்கு 3a ப்ளஸ் b² 1² பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது 1 தான் வரப்போகுது. அப்போ கீழே டினாமினேட்டர் என்ன வரும் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது a + b × a - b அப்படின்னு இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன எழுதிடலாம் √3 தி ஹோல் ஸ்கொயர் - 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, இப்போது இது நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் என்ன வருது 3 + 1 4 2 × 4 டிவைடட் பை √3² பண்ணால் 3 - 1 நம்மளுக்கு என்ன வரப்போகுது 2 அப்படின்னு வரப்போகுது. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு x + 1/xோட வேல்யூ 4 இருக்குது. இப்போ x² + 1/x² வேணும் அப்படின்னா இப்போது x + 1/xோட வேல்யூ k அப்படின்னா x² + 1/x² வேல்யூ நம்மளுக்கு k² - 2 இருக்கும். அப்போது x² + 1/x² வேல்யூ 4² பண்ணால் 16 - 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு 14 அப்படின்னு வரணும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு x + 1/xோட வேல்யூ கேவாக இருந்தால் x³ + 1/x³ வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும் k³ - 3k இருக்கும். ஓகேங்களா, இதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்கமிங் கிளாஸில் இந்த மாதிரி டைப் கொஸ்டின் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் கிளாஸ் வந்துட்டோம். ஓகே, இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் வேல்யூ நினைக்கிறேன். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவோம் sum of first n consecutive natural number
நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1 டிவைடட் பை 6 இருக்கும். இதுவே இதோட ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கான ஃபார்முலா n+1 இன்ட்டு 2n+1 டிவைடட் பை 6 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப், ஓகே, இது ஃபஸ்ட்டு n கன்சிக்யூட்டிவில் ஃபஸ்ட்டு n கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர். இது ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர், ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அது ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு 46 நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி தானே. ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? n இன்ட்டு n+1 2n+1 டிவைட் பை 6 அப்படின்றது நம்மளுக்கு சம்மு. நம்மளுக்கு தேவை ஆவரேஜ். அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு அந்த n கட் ஆகிட்டு n+1 அப்படின்னு வந்துடும். அப்போது nன்றது நம்மளுக்கு என்னவாக இருக்குது? 46 இருக்குது அப்படின்னா n+1 நம்மளுக்கு 47 இன்ட்டு 2n அப்படின்னா நம்மளுக்கு 80, ஒரு 92 + 1 93 நம்மளுக்கு டிவைடட் பையில் ஒரு 6 அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா, எல்லாமே பாயிண்டில் இருக்குது. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். மல்டிப்ளை பண்ணிடலாமா? என்ன ஆகுது? ஒரு 93 இன்ட்டு ஒரு 47 பண்ணால் 3 7s are 21, 63 + 2 நம்மளுக்கு வந்து 65 அப்படின்னு வரும். 3 4s are 12 × 1 36 37 1 7 12 13 1 4. அப்போ a ஈக்குவல் டு என்ன வருது? 4371 டிவைடட் பையில் ஒரு 6 இருக்குது. அடித்தா 7 டைம்ஸ் என்ன வருதுன்னா 42 வரும். அப்போ ஒரு 1 2 டைம்ஸ் நம்மளுக்கு 12, ஒரு 5 7 2ல் தான் எல்லாமே இருக்கா. அப்போ இது கிடையாது. ஒரு 5 வருதா? 5னா நம்மளுக்கு என்ன? ஒரு 48 8 டைம்ஸ் வரும், 48 வரும். அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 728.5. 8s are நம்மளுக்கு 48. ரிமைனிங் என்ன வரப்போகுது? ஒரு 3 இருக்குமா? 3 இருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தனா ஒரு 5 டைம்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அப்போது 728.5 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் மாதிரி. ஓகேங்களா, ஓகே, இப்போது இந்த சம். ஓகேங்களா, இப்போது 46ன்னு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 57. ஓகேங்களா, தி ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு 57 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மொத்தம் இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தேன்? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின். வேறு என்ன கொஸ்டின்? இந்த டான்ஜென்ட்டுக்கான கொஸ்டின். ஓகேங்களா, மொத்தம் 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸ் ஓவர். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டு 20 கொஸ்டினில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.